சென்னை கிண்டி மருத்துவமனையில் தாய்க்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி ஓராண்டிற்கு பிறகு மருத்துவரை தேடி வந்து இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பெருங்களத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் தாய் பிரேமாவிற்கு புற்றுநோய் பாதிப்பால் நுரையீரல் பிரச்சினை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதற்கு கடந்த ஆண்டு மே முதல் நவம்பர் மாதம் வரை சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் பாலாஜியிடம் சிகிச்சை பெற்றுள்ளனர். ஆனால் சிகிச்சையில் தகுந்த முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சவிதா தனியார் மருத்துவமனையில் 3 மாதங்கள் சிகிச்சை பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அடையாறில் உள்ள மருத்துவர் ஜாக்லின் மோசஸ் என்பவரிடம் ஆலோசனை மேற்கொண்ட போது மருத்துவ சிகிச்சையில் ஏற்பட்ட பக்க விளைவு காரணமாக பிரேமாவிற்கு உடல்நலம் குன்றியதாக தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக வழக்கு தொடரலாம் என்றும் மருத்துவர் ஜாக்லின் மோசஸ் கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று காலை வெளிநோயாளி பிரிவில் மருத்துவர் பாலாஜியை சந்திக்க 4 பேருடன் விக்னேஷ் மருத்துவமனைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் இருந்த மருத்துவர் பாலாஜியிடம் சுமார் அரை மணி நேரம் விக்னேஷ் பேசியதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் தான் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற காய்கறி நறுக்கும் கத்தியால் மருத்துவர் பாலாஜியின் இடது கழுத்தில் 2 முறை உட்பட 7 இடங்களில் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த மருத்துவர் பாலாஜி உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அதே சமயம் எதுவும் தெரியாததை போன்று மருத்துவமனையிலிருந்து வெளியேற முயன்ற விக்னேஷை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மருத்துவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக அரசு எடுக்கும் நடவடிக்கையை பொறுத்தே போராட்டத்தை வாபஸ் பெறுவது பற்றி முடிவெடுக்கப்படும் என்று அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வெற்றி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அரசு மருத்துவமனைக்குள்ளேயே ஒரு அரசு மருத்துவரை கத்தியால் குத்தப்பட்டிருக்காது சம்பவம் என்ன எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு? அதாவது இன்னைக்கு காலையில் சென்னையில் நடந்த அந்த சம்பவம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டாக்டர்ஸ், குறிப்பாக கவர்மெண்ட் டாக்டர்ஸை ஒரு ஷாக்கில் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட சிச்சுவேஷனோட ஒஸ்ட்டாக இருக்குது. இது போன வாரத்தில் கூட திருச்சியில் ஒரு அசால்ட்டு நடந்துச்சு டாக்டர் மேலே. அது மாதிரி இது தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இதில் குறிப்பாக இந்த விஷயத்தில் அவர் சரியாயிருவார் நாங்கள் நம்புகிறோம். அதுக்குரிய எல்லா நடவடிக்கையும் அரசாங்கமும் எடுக்குது. எங்கள் சைட்லேருந்தும் நாங்கள் டாக்டர்ஸை ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை கண்டித்து நாங்கள் ஒரு போராட்டங்கள் அறிவித்திருக்கிறோம். உண்மையும் இதை கண்டிக்கிறோம். அந்த சம்மந்தப்பட்டவர்களை அரெஸ்ட் பண்ணி உரிய நடவடிக்கை ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். 3வது, இனி வருங்காலத்தில் தடுப்பு நடவடிக்கை என்னென்னு ஏற்கனவே அரசாங்கத்திட்ட கொடுத்துருக்கோம், அதை வலியுறுத்தியிருக்கோம். இந்த 3ல் மெயினாக அட்டெண்டன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்றதை, அது எஸ்பெஷலி எமர்ஜென்சிஸ்க்கு வர்றதை நிறுத்தணும். பாஸோடு தான் அவங்க வரணுன்றது ஒன்று. இதை தவிர அவுட் போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, அவுட் போஸ்ட்டில் போலீஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போலேருந்து இம்மீடியட்டாக இப்போ ஓபிலாம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இப்போலேருந்து நம்ம ஸ்டாப்பேஜ் ஆஃப் நான் எசென்ஷியல் சர்வீசஸ், அதாவது லைஃப் சேவிங் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். மிச்ச ஓபி, வார்டு, கிளாஸஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸ் போன்ற சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கோம். அன்டில் ஃபர்தர் நெக்ஸ்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கத்திக்குத்துக்கு ஆளான மருத்துவர் உடல்நலம் தேறியிருக்கிறார் என நலமாக உள்ளார் எனவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, மருத்துவரின் உடல்நலம் தொடர்ந்து அதனை குறித்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனை தரப்பில்? பாலாஜி அவர்கள் அந்த சிகிச்சை முடிந்து தற்போது கண்விழித்திருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக அதிமுக மூத்த நிர்வாகிகள் வந்திருப்பதையும் நம்ம பிரேம்ல பார்க்க முடியுது. அவருக்கு காயப்பட்ட இடங்கள்ல மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சையானது இதே மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த மருத்துவமனையில் உயர்சிறப்பு சிகிச்சை அவருக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதன்படியாக அரசு சார்பாக அந்த சிகிச்சையானது, உயர்தர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. அவரையை சந்தித்தும் அதே போல குடும்பத்தாரை சந்தித்தும் நலம் சார்ந்து வருகிறார்கள் அதிமுகவினர். அவரது உடல்நிலை நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறது. அவருக்கு ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையும் இல்லை. அந்த வெட்டுக்காயங்கள் இல்லாததும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அந்த குத்தப்பட்ட அந்த இடங்கள் முழுவதுமாக தற்போது அவருக்கான சிகிச்சைகள் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மருத்துவர்களின் தீவிர சிகிச்சை மற்றும் கண்காணிப்பில் மருத்துவர் பாலாஜி இருந்து வருகிறார். அவருடைய ஃபர்ஸ்ட் அந்த விஷுவல் பார்க்கிறோம். அவருடைய ஹெல்த் கண்டிஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றத பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் அந்த விஷுவல்ஸ் இருக்கு. தற்போது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பாலாஜி கத்திக்குத்துக்கு உள்ளாகிய மருத்துவர் அவர்கள் ஒரு காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது.
சுபாஷ் பிரபு, சற்று முன்னதாக அவருடைய குடும்பத்தாரையும் மருத்துவர் பாலாஜி சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை தரப்புல இவரிடம் எப்போது விசாரணை நடத்தப்படும் சொல்லப்படுது சுபாஷ் பிரபு? நிச்சயமா நடத்தப்படும். என்ன பேசினாங்க அப்படின்றது தெரிய வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த சிகிச்சை முறைகள் என்னன்றத அவங்க அம்மாவுக்கு என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் காவல்துறை கேட்க வேண்டியது இருக்கிறது. அதுவும் கூட மருத்துவர்களின் ஆலோசனைக்கு பிறகாகத்தான் அது இருக்கும். தற்போது மருத்துவமனையில் அந்த சிகிச்சை பெறக்கூடியவரிடம் அவர் அதற்கான தகுதியான உடல்நிலையில் இருக்கிறாரா என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு பிறகாகத்தான் தற்போது இந்த சிகிச்சை முறையானது அவருக்கு அவங்க எப்படி கொடுக்க வைக்கிறது, என்ன மாதிரியான இது முதலிலிருந்து அந்த பிரச்சனை இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தற்போது அந்த சிகிச்சைக்கான மருத்துவ சிகிச்சை அவங்க தயாரிப்பு கொடுத்த சிகிச்சையின் முறைகள் ஆகியவை எல்லாம் அவரிடம் கேட்டிருக்கிறார்கள். தற்போது ஆக்கால் மூத்த நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்ததையும் நம்ம பார்க்கிறோம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. மருத்துவரை குத்தியவர் கையில் கத்தி வைத்திருந்தால் அச்சத்தில் ஒதுங்கிவிட்டதாகவும் சில நிமிடங்களுக்கு பிறகு நடந்தது என்னவென்று தெரிந்ததாகவும் மருத்துவமனையில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். 2 நிமிஷத்துல ஒருத்தங்க கத்தியோட வர்றாங்க, அது கூட ரத்தம் சொட்ட ஒரு ஆளையும் கூட்டிட்டு வர்றாங்க. அப்புறம் பார்த்தா டாக்டரை குத்திட்டாங்க அப்படின்னாங்க. பக்கத்துல தான் குத்திட்டு ஓடுறாங்க. குத்திட்டு ஓட எந்த ரீசனுக்காண்டி குத்துனாங்கன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் டாக்டரை குத்திட்டாங்க வாங்கன்னு சொல்றாங்க. யாருக்கு மேல தப்புன்னு நமக்கு தெரியாது. அவங்க குத்தின பிறகு நமக்கு தெரியுது. மருத்துவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் மருத்துவமனைக்கு வந்ததாக கைது செய்யப்பட்ட விக்னேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று இரவு முழுவதும் தனது தாய் வலியால் துடித்ததை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவும் இரவு முழுவதும் மதுபோதையில் இருந்ததாகவும் விக்னேஷ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் இன்று காலையிலும் தனது தாய் வலியால் துடித்ததால் ஆத்திரத்தில் வீட்டில் காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து வந்ததாகவும் மருத்துவரை கத்தியால் குத்த வேண்டும் என திட்டமிட்டே வீட்டிலிருந்து புறப்பட்டதாகவும் விக்னேஷ் வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவர் பாலாஜியின் அறையில் யாரும் இல்லாத போது உள்ளே சென்றதாகவும் அளவுக்கு அதிகமாக கீமோதெரப்பி அளித்ததால் தனது தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவரிடம் சண்டையிட்டதாகவும் விக்னேஷ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட போது மருத்துவரை சுவரில் சாய்த்து கத்தியால் கழுத்தில் குத்திவிட்டு தப்ப முயன்ற போது பிடிபட்டதாகவும் விக்னேஷ் வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை தாக்கியவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது அண்மை காலமாக அதிகரித்திருப்பதாகவும் கிண்டி அரசு மருத்துவமனையில் பட்டப்பகலில் நடந்த கொலைவெறி தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாக குற்றஞ்சாட்டினார். இதனால் மருத்துவர்களின் பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை பட்டப்பகலில் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கத்திக்குத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மருத்துவர் பாலாஜிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் அவரை தாக்கியவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே கடந்த நவம்பர் 5ஆம் தேதி திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனையில் அரசு மருத்துவர் முத்துகார்த்திகேயன் தாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்திலும் துளியும் அச்சமின்றி கொடுங்குற்றங்களை செய்யலாம் என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார்.